பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 80 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. ஜெபம் பண்ண போதிக்கும்படி இயேசுவிடம் கேட்டுக்கொண்டது யார்? விடை: இயேசுவின் சீஷரில் ஒருவன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. டேஸ் தன் டேஸுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று சீஷன் ஒருவன் இயேசுவிடம் கேட்டுக்கொண்டான். விடை: யோவான் தன் சீஷருக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசு பரமண்டல ஜெபத்தை யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? விடை: தன் சீஷர்களுக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. உம்முடைய டேஸ் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய டேஸ் வருவதாக. விடை: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. லூக்கா 11:2. கேள்வி எண் 5. பரமண்டலத்திலே செய்யப்படுவது எது? விடை: தேவனுடைய சித்தம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை டேஸ் எங்களுக்கு தாரும். விடை: அன்றன்றும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல டேஸ் செய்யப்படுவதாக. விடை: பூமியிலேயும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. எங்கள் டேஸ் எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபம் பண்ண இயேசு கற்றுக் கொடுத்தார். விடை: பாவங்களை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. நாங்களும் எங்களிடத்தில் டேஸ் எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்பது கர்த்தருடைய ஜெபம். விடை: கடன்பட்ட எவனுக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. எங்களை டேஸ் பண்ணாமல் டேஸ் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். விடை: சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று. லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக மற்றொரு சிநேகிதனிடத்தில் எத்தனை அப்பங்களை கடனாக கேட்டான்? விடை: 3 அப்பங்களை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் 3 அப்பங்களை கடனாக கேட்ட வேலை எது?
விடை பாதி ராத்திரி. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 13. என்னை தொந்தரவு செய்யாதே, யார் யாரிடம் கூறியது? விடை வீட்டுக்குள் இருக்கிற ஒருவன் 3 அப்பங்களை கேட்ட தன் சிநேகிதனிடம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 14. டேஸ் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விடை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 15. தேடுங்கள் அப்பொழுது டேஸ். விடை கண்டடைவீர்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு தம் சீஷர்களிடம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. டேஸ் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். விடை கேட்கிறவன் எவனும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. டேஸ் கண்டடைகிறான், டேஸ் திறக்கப்படும். விடை தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. தகப்பனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு டேஸ் கொடுப்பானா? விடை கல்லை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. தகப்பன் தன் மகனுக்கு டேஸுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? விடை மீனுக்கு பதிலாய். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. தகப்பனிடத்தில் மகன் டேஸ் கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? விடை முட்டையை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார்? விடை நல்ல ஈவுகளை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23. பரமபிதாவானவர் யாருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம்? விடை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 24. இயேசு ஊமையாயிருந்த ஒரு டேஸ் துரத்தினார். விடை பிசாசை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 25. பிசாசு புறப்பட்டு போன பின்பு பேசியது யார்?
விடை ஊமையன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. பிசாசுகளின் தலைவன் யார்? விடை பெயேல்செபூல். லூக்கா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 27. பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று இயேசுவை குறித்து கூறியவர்கள் யார்? விடை ஜனங்களில் சிலர். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 28. ஜனங்களில் சிலர் இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் கேட்டது என்ன? விடை வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட கேட்டனர். லூக்கா 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 29. எது பாழாய்ப்போம் என்று இயேசு ஜனங்களிடம் கூறினார்? விடை தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 30. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற டேஸ் விழுந்து போம். விடை எந்த வீடும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 31. சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் டேஸ் எப்படி நிலை நிற்கும்? விடை ராஜ்யம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 32. இயேசு எதினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் ஜனங்களிடத்தில் வந்தது? விடை தேவனுடைய விரலினால். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 33. எப்போது அரமனையுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும்? விடை ஆயுதம் தரித்த பலவான் அரமனையை காக்கிற போது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 34. இயேசுவுக்கு விரோதியாய் இருக்கிறவன் யார்? விடை இயேசுவோடே இராதவன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 35. யார் சிதறடிக்கிறான்? விடை இயேசுவோடே சேர்க்காதவன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 36. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது டேஸ் இடங்களில் அலைந்து டேஸ் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லும். விடை வறண்ட இடங்களில் இளைப்பாறுதல் தேடியும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 37. ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போன அசுத்தாவி
திரும்ப வரும்போது எவைகளை கூட்டிக் கொண்டு வந்து குடியிருக்கும்? விடை தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை. லூக்கா 11:26. கேள்வி எண் 38. யார் அதிக பாக்கியவான்கள்? விடை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள். லூக்கா 11:28. கேள்வி எண் 39. ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போன அசுத்தாவி எதை கண்டு 7 ஆவிகளை கூட்டி வரும்? விடை பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதை கண்டு. லூக்கா 11:25. கேள்வி எண் 40. அடையாளத்தை தேடினவர்கள் யார்? விடை ஜனங்கள். லூக்கா 11:29. கேள்வி 41. இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள். யார் யாரை பற்றி கூறியது? விடை இயேசு ஜனங்களை பற்றி. லூக்கா 11:29. கேள்வி 42. யாருடைய அடையாளமே அன்றி வேறே அடையாளம் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று இயேசு கூறினார்? விடை யோனா தீர்க்கதரிசி. லூக்கா 11:29. கேள்வி எண் 43. யோனா யாருக்கு அடையாளமாயிருந்தான்? விடை நினிவே பட்டணத்தாருக்கு. லூக்கா 11:30. கேள்வி 44. யூத சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பது யார்? விடை மனுஷகுமாரன். லூக்கா 11:30. கேள்வி 45. சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தது யார்? விடை தென் தேசத்து ராஜஸ்திரீ. லூக்கா 11:31. கேள்வி 46. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க எங்கிருந்து வந்தாள்? விடை பூமியின் எல்லைகளிலிருந்து. லூக்கா 11:31. கேள்வி 47. நியாயத்தீர்ப்பு நாளிலே யூத சந்ததியாரோடெழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துபவர்கள் யார்? விடை தென் தேசத்து ராஜஸ்திரீ நினிவே பட்டணத்தார். லூக்கா 11:31 மற்றும் 32. கேள்வி 48. சாலமோனிலும் டேஸ் இங்கே இருக்கிறார்? விடை பெரியவர். லூக்கா 11:31. கேள்வி 49. எதை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனந்திரும்பினார்கள்? விடை யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு.
லூக்கா 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 50. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு ஜனங்களிடம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனங்கள் வரை. கேள்வி எண் 51. விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பார்கள்? விடை விளக்கு தண்டின் மேல். லூக்கா 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 52. ஒருவனும் விளக்கை கொளுத்தி எங்கே வைக்க மாட்டான்? விடை மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 53. சரீரத்தின் விளக்காயிருக்கிறது எது? விடை கண். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 54. கண் தெளிவாயிருந்தால் எது வெளிச்சமாயிருக்கும்? விடை சரீரம் முழுவதும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 55. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் டேஸ் இருளாய் இருக்கும்? விடை முழுவதும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 56. எது இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? விடை நம்மிலுள்ள வெளிச்சம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 57. பரிசேயன் ஒருவன் தன்னுடனே டேஸ் போஜனம் பண்ண வேண்டுமென்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். விடை பகற் போஜனம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 58. இயேசு போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டது யார்? விடை பரிசேயன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 59. பரிசேயர் எவைகளை சுத்தமாக்குவதாக இயேசு கூறினார்? விடை போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 60. பரிசேயருடைய உள்ளம் எவைகளினால் நிறைந்திருக்கிறது என்று இயேசு கூறினார்? விடை கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 61. இயேசு எவர்களை மதிகேடரே என்று கூறுகிறார்? விடை பரிசேயரை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40 வசனங்கள். கேள்வி எண் 62. டேஸ் உண்டாக்கினவர் டேஸையும் உண்டாக்கவில்லையோ என்று இயேசு பரிசேயனிடம் கேட்டார். விடை வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 63.
எப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று இயேசு பரிசேயனிடம் கூறினார். விடை தங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுக்கும் போது. லூக்கா 11:41. கேள்வி எண் 64. பரிசேயர் எவைகளிலெல்லாம் தசமபாகம் கொடுக்கின்றனர்? விடை ஒட்டலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும். லூக்கா 11:42. கேள்வி எண் 65. பரிசேயர் எவைகளை விட்டுவிடுகிறார்கள்? விடை நியாயத்தையும் தேவ அன்பையும். லூக்கா 11:42. கேள்வி எண் 66. பரிசேயர் ஜெப ஆலயங்களில் எதை விரும்புகிறார்கள்? விடை முதன்மையான ஆசனங்களை. லூக்கா 11:43. கேள்வி எண் 67. சந்தைகளில் வந்தனங்களை விரும்புவது யார்? விடை பரிசேயர். லூக்கா 11:43. கேள்வி எண் 68. மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறவர்கள் யார்? விடை மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசேயர். லூக்கா 11:44. கேள்வி எண் 69. எவைகள் மேல் நடக்கிற மனுஷனுக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது? விடை மறைந்திருக்கிற பிரேத குழிகள் மேல். லூக்கா 11:44. கேள்வி எண் 70. நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே, யார் யாரிடம் கூறியது? விடை நியாய சாஸ்திரிகளில் ஒருவன் இயேசுவிடம். லூக்கா 11:45. கேள்வி எண் 71. நியாய சாஸ்திரிகள் எதை மனுஷர் மேல் சுமத்துகிறார்கள்? விடை சுமக்க அரிதான சுமைகளை. லூக்கா 11:46. கேள்வி எண் 72. தாங்கள் மனுஷர் மேல் சுமத்திய சுமைகளை தங்கள் விரல்களில் ஒன்றினாலும் தொட மாட்டாதவர்கள் யார்? விடை நியாய சாஸ்திரிகள். லூக்கா 11:46. கேள்வி எண் 73. நியாய சாஸ்திரிகள் யாருக்கு கல்லறைகளை கட்டுகிறார்கள்? விடை தங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு. லூக்கா 11:46 மற்றும் 47. கேள்வி எண் 74. தங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு தாங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறவர்கள் யார்? விடை நியாய சாஸ்திரிகள். லூக்கா 11:46 முதல் 48 வரை. கேள்வி எண் 75. தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலரில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள் என்று சொல்லுவது எது? விடை தேவ ஞானம். லூக்கா 11:49. கேள்வி எண் 76. பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்டவன் யார்? விடை சகரியா. லூக்கா 11:50.
77. நியாயசாஸ்திரிகள் எதை எடுத்துக்கொண்டார்கள்? விடை அறிவாகிய திறவுகோலை. லூக்கா 11:52. கேள்வி எண் 78. இயேசுவின் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டுமென்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கினவர்கள் யார்? விடை வேதபாரகரும் பரிசேயரும். லூக்கா 11:53. கேள்வி எண் 79. அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டு தாங்களும் உட்பிரவேசிக்காமல் உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுபவர்கள் யார்? விடை நியாயசாஸ்திரிகள். லூக்கா 11:52. கேள்வி எண் 80. டேஸ் காரியங்களை குறித்து பேசும்படி வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவை ஏவவும் தொடங்கினார்கள். விடை அநேக காரியங்களை குறித்து. லூக்கா 11:54. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.